அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்தினா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடும்ப டாக்டரும் குடும்ப ஜோதிடரும். அது என்னங்க குடும்ப டாக்டர் குடும்ப ஜோசியர் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு சில டாக்டரை இவங்க எங்களுடைய குடும்ப டாக்டருங்க, எங்கள் வீட்டில் யாருக்கு எது ஒன்றுனாலும் நம்ம அந்த டாக்டர்கிட்ட தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற கேள்விப்பட்டிருக்கோம். இதனால் ஒரு நன்மைகள் இருக்குது. என்னென்னா, அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருடைய டீட்டெயில்ஸ் பூராமே அந்த டாக்டருக்கு தெரியும். ஹெல்த் உடல்நல விஷயம் அத்தனையுமே அந்த டாக்டருக்கு அத்துப்படியாக தெரியும். ஒரு குடும்ப உறவுகளும் வளர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர் இல்லையா, அதனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவுகள் இருக்கும். இதே போல் குடும்ப ஜோசியம் அப்படின்னா உங்களுடைய அனைவருடைய உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கீங்களோ அத்தனை மெம்பருக்குடைய ஜாதகமே நீங்கள் அந்த குடும்ப ஜோதிடர் மூலமாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்ன திசை வருது, என்ன புத்தி நடக்கும் அப்படின்ற ஒரு விவரங்கள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ முதல்ல அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியுமா? முதல்ல போய் கடவுள்கிட்ட போய் சாங்க, கடவுளே எங்களை காப்பாற்று அப்படின்னு வந்தாங்க. அடுத்தபடியாக அப்பவும் திரும்பவும் அந்த வலி அதிகமாகுது அப்படின்னா வேறு வழியே இல்லை, டாக்டர்கிட்ட போயிடுவோம் அப்படின்ட்டு ரெண்டாவது டாக்டரை தேடுறாங்க. டாக்டருக்கு வைத்தியம் பார்க்குறாரு. ஆனாலும் ஒரு வாரம் பார்க்குறாங்க, வலி இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகுது. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இது ஒன்றுமே குணமாக மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். உடனே அடுத்து என்ன செய்வாங்க, இதை விட கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரி போவாங்க. அங்கே போய் எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறமும் அவங்களுக்கு குணமாகணும். அதுக்கு அடுத்த சாய்ஸாக அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த வடிவேல் படத்தில் ஒரு ஜோக்கு வரும் தெரியுமா? ஒரு தாத்தா இருப்பார், வடிவேல் பேராண்டி. இவர் பட்டணத்துக்கு போகிறேன்னு நிற்பார். உடனே தாத்தா ஒரு பெட்டி, ஒரு பழைய இரும்பு பெட்டி கையில் கொடுத்து, பேராண்டி நீ பட்டணத்துக்கு போகிற, போய் நல்லா பிழைச்சிட்டேன்னா ஒன்றும் இல்லை, நாளை பிழைக்கவே முடியல, வேறு வாழ வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த இரும்பு பெட்டியை திறந்து பாரு, உனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவங்களுக்கு மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப ஒரு நாள் இதாகும்போது அந்த வீட்டாளர்களுக்கு பயம் வந்து உடனே இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா பீரோல் சாவியை திறந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக எடுக்காமல் இருந்த அந்த ஜாதக பையை எடுப்பாங்க. எடுத்து இவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் நடக்கும். அப்போ ஏன் கடைசி சாய்ஸாக முதல்ல கடவுள்கிட்ட போனாங்க, ரெண்டாவது டாக்டர்கிட்ட போனாங்க, மூணாவது ஏன் கடைசியாக ஜோதிடத்தை வர்றாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் அந்த ஜாதகத்தில் அவருடைய தலையெழுத்து இவருக்கு இந்த வயசில் அவர் என்ன அனுபவிக்க போகிறார், அவருக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. ஒரு கிரகம் திசை நடத்துகிறப்ப எல்லா கிரகங்களும் அதில் அந்த 9 கிரகங்களுமே அந்த திசா புத்தியை, அது 7 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 19 வருஷமோ 16 வருஷமோ 17 வருஷமோ அந்த திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் அது அந்த திசையில் தலைமை தாங்கும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அந்த 17 ஆண்டுகளில் அந்த திசை நடத்துகிற கிரகம் 2 வருஷம் 3 வருஷம் திசை நடத்தும், தனது புத்தி நடத்தும். அப்போ புத்திகளாக பிரிச்சுக்கணும். இந்த புத்தியில் இப்போ இவருக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த புத்தியில் என்ன நடக்கும், இந்த திசா காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகாக அந்த ஜோசியர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவருக்கு வந்திருக்கிற நோய் என்ன, எந்த கிரகத்தினால இது வருது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அடுத்தபடியாக டாக்டர்கள்லாம் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அல்லது மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் ஜோசியர் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரத்தை சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க. நாங்கள் என்ன சார், நாங்கள் தான் கடவுள்கிட்டே போய் கும்பிட்டோம், ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இப்போ சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முதல்வர்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பிரதமர்னு வச்சுக்கோங்க.
இப்போ நமக்கு இப்போ உங்களுக்கு தேவை ஒரு பட்டா வாங்க வேண்டியிருக்கு. ஒரு நிலத்துக்கு ஒரு பட்டா வாங்க வேண்டியிருக்கு. நீங்கள் நேராக முதல்வரை போய் பார்த்து கும்பிட்டு ஐயா ஒரு பட்டா வேணும்னு கேட்டால் கிடைக்குமா? அல்லது இங்கே உள்ள தாசில்தார் அலுவலகத்தில் போய் விஏஓ பார்த்தா கிடைக்கும். சாதாரண ஒரு விஏஓ, ஏன்னா பணிகள் பிரிக்கப்பட்டு இந்த வேலையை நீ பாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வேலையுமே முதல்வரோ பிரதமரோ ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது மாதிரி சிவன் வந்து பெரிய பெரிய கடவுள். நம்ம வந்து விநாயகர், முருகன், இப்படி எல்லா கடவுள், பெரிய பெரிய கடவுள்களை நம்ம போய் சொன்னால் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் காதலியே வரணும். சரிங்களா? அப்போ ஜோதிடத்தை கேட்டிங்கன்னா அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இப்படி ஒவ்வொன்றா பிரித்து இந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு அதி தேவதைகள்னு கடவுள் நியமிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில தேவதைகள் இருக்குது. உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு அல்லது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு சில தேவதைகள் இருக்குது. இப்போ அது வந்து ஜோசியத்தை டாக்டருக்கு படித்த மாதிரி இந்த ஜோதிடருக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் ஜோதிடத்தை வந்து இந்த மாதிரி இருக்கியா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து இது இந்த மாதிரி ஒரு தசாகாலம் நடக்குது, அதில் இந்த புத்தி நடக்குது, இது ரொம்ப கஷ்டமான காலம், ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு குறையும். என்னென்னா ஒரு அதிகமான ஒரு கஷ்டத்தை வந்து அந்த பரிகாரம் வந்து குறைச்சி முழுசும் தீர்த்துரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்று இது பண்ண போகிறோம். ஆனால் அந்த வலி வேதனைகள் அந்த இதுகளை கொஞ்சம் குறைச்சி. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அப்பப்போ, ஏன்னா அவங்க டாக்டருக்கு பாருங்கள், அப்பப்போ பிள்ளைகளுக்கோ இல்லை நமக்கோ சீசன் மாதிரி நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அவங்க பிறந்ததுலேருந்து தசா புத்திகள் மாறி மாறி வரும். தசா காலம் நடக்கும், வேறு வேறு புத்திகள் நடக்கும். ஸோ இது மாதிரி தசா புத்தி மாறி மாறி நடக்கும். அப்பப்போ ஒவ்வொரு வருஷத்துலையும் பாருங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், குரு பயிற்சி, இப்படி ஒவ்வொரு பயிற்சிகள் வர வர நமக்குடைய ஜாதகத்தில் சில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க பாருங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் ஜோசியத்தை போய் பார்த்துக்குவாங்க. டாக்டரை பார்த்த மாதிரி ஜோசியரை போய் பார்ப்பாங்க. அதனால தான் குடும்ப ஜோசியர் அவசியம். அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அவ்வப்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஜோதிடத்தை காமிச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐடியா கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் கொஞ்சம் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம்.